வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாமக குறித்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத இங்க வரக்கூடிய ஆடியோ வாயிலாக எல்லாருமே ஒரு நிமிஷம் கேளுங்க. பாமக மாநிலம் முழுக்க வென்றெடுக்கக்கூடிய கட்சியே இல்ல. முதல்ல அவர்களுடைய செல்வாக்கு திண்டுக்கல் தாண்டி கிடையாது. நீங்க தூத்துக்குடியில என்ன செய்வாங்க, கண்ணூர்ல என்ன செய்வாங்க, கன்னியாகுமரியில என்ன செய்வாங்க, விருதுநகர்ல என்ன செய்வாங்க, ராமநாதபுரத்துல என்ன செய்வாங்க, தேனியில என்ன செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது. அதனால அவருடைய செல்வாக்கு மாநிலம் முழுக்க வைக்கான கிடையாது. அப்ப அவங்க முதலமைச்சராக பத்தி அவங்க எப்படி பேசுவாங்க, நாங்க ஆர்வம் எப்படி பேசுவாங்க, அதுல என்ன கணக்கு இருக்கு. திமுக அதிமுக இந்த ஆடியோவை எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அண்மையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்னா, தமிழ்நாட்டுல ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது, பல்வேறு பிற மாநிலங்கள்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு. அப்படி கிடையாது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சால் திமுக அதிமுக இதுவரை செய்யாத ஒரு நிகழ்வை, ஒரு விடயத்தை பாமக செய்யும். என்ன அந்த விடயம் அப்படின்னாக்கா, ஒரு தலித்தை நாங்க முதலமைச்சராக்கும்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த பத்திரிகையாளர் பேட்டிக்கு பின்பு மிகப்பெரிய அளவுல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது விமர்சனத்துக்குள்ளாச்சு, வரவேற்புக்குள்ளாச்சு, பாராட்டுக்குள்ளாச்சு. பெரிய அளவுல ஒரு டிபேட்லாம் நடந்த நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே இந்த கருத்தை பத்தி எல்லாருமே விவாதிக்க தொடங்கினாங்க. சோ பட்டியல் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், பிற சங்கங்களை வைத்து நிறுவிருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு, வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, பாராட்டு தெரிவிச்சாங்க. இதை பேஸ் பண்ணி தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் இன்னொரு நெறியாளரும் ஒரு டிபேட் கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டிபேட்ல அந்த நெறியாளர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சார், பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தலித்த முதலமைச்சராக்கும்னு சொல்றாங்க, 26 நாங்க ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க, எப்படி எந்த அளவுக்கு அது சாத்தியமா இருக்கும், அது உண்மையா, அது நடக்குமா, நிகழுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள உடனே நம்ம நெறியாளர் என்ன பண்றாரு, நம்ம நெறியாளர்னா யாரு, நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு, அவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அவங்களுக்கு வட மாவட்டத்தை தாண்டினா அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, தென் மாவட்டத்தை அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க விருதுநகர்ல என்ன பண்ணுவாங்க, கன்னியாகுமரியில் என்ன பண்ணுவாங்க, தூத்துக்குடியில் என்ன பண்ணுவாங்க, இப்ப பல்வேறு மாவட்டங்கள் இருக்காங்களாம், போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசுறாரு. சாருக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. கடைகோடி மாவட்டமா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அங்க போயிட்டு கேளுங்க அங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு. அதே போல நம்ம ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவருடைய சொந்த தொகுதியில, அவருடைய சொந்த இடத்துல, அவருடைய சொந்த வார்டுல பாட்டாளி மக்கள் கட்சி தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சது. இதெல்லாம் எதுவுமே தெரியாதா திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு? இல்ல ஒரு வார்த்தைக்கு கூட பாமக இந்த நாட்டை ஆண்டுடும்னு சொல்றதுல அவருக்கு விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி அப்படின்றது பெருமளவு யோசிக்கக்குள்ள இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இங்க போனா அங்க கட்சி கிடையாது. இந்த மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொன்னார், 4 மாவட்டத்துல கட்சி வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல எந்த ஆதரவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. தென் மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்று தங்களுடைய வெற்றியை, அதுவும் குறிப்பிட்டு பாமகவின் வெற்றி என்று தென் மாவட்டங்கள்ல அவர்கள் உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, வன்னியர்கள் தென் மாவட்டத்துல துளியும் இல்லாதது போல பலரும் பேசுறாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசுறதுமே அப்படிதான் இருக்குது. ஏறத்தாழ குறைஞ்சபட்சம் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னியர்கள் தென் மாவட்டங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு யார் வேணாலும் பேசலான்ற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. இப்போ நான் சொல்றேன், திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தூத்துக்குடியில பாமக என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? தொகுதி செயலாளர், தொகுதி பொறுப்பாளருக்கான நியமனத்தை அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போல கன்னியாகுமரியும் போயிருக்காங்க. கன்னியாகுமரி போயிட்டு தொகுதி செயலாளர், தொகுதி பொறுப்பாளரை நியமனம் பண்றதுக்கான அத்துணை வேலைகளுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு என்பது பெருகி கொண்டுதான் இருக்குது. மதுரை மாவட்டத்துல முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருக்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க பாமகவுல பொறுப்புல இருக்கிறாங்க. எல்லாருமே தென் மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். தென் மாவட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலு அப்படிங்கிறது தற்போது கூடிக்கிட்டு தான் இருக்குது, குறைய கிடையாது. அதனாலதான் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பையும், தொகுதி பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையுமே தற்போது பாமக நியமனம் செய்வதற்கான அத்துணை முயற்சிகளுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாதது போல நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஏன் இப்படி பேசுறாருன்றது புரியல. அதிமுக திமுக அந்த நாட்டை ஆளலாம், வந்தேரிகள் இந்த நாட்டுல வாழ வந்த நாட்டை ஆளலாம்,
இன்னும் பலரும் ஆள துடிக்கலாம். இந்த மண்ணு, பூர்வகுடிகள், பெரும்பான்மை சமுதாயம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்றாக ஒரு கூட்டணி ஆட்சி நிலவுவோம், அதுவும் குறிப்பிட்ட ஒரு தலித்த முதலமைச்சராக்குவோம், எல்லாரும் ஒத்துழைச்சாங்கன்னு சொல்லக்கூடிய தலைவர் இந்த மண்ணை ஆளக்கூடாதா? அந்த கட்சி இந்த மண்ணை ஆளக்கூடாதா? ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு வன்மம்? அதான் அவர் பேசக்குள்ள அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஆமாக்கா எதுவுமே இல்லை, கேஷுவலா அப்படி ரொம்ப ஒரு இதா பேசுறாரு. ஏன் உங்களுக்குலாம் அவ்வளோ வலிக்குதா பாமக பத்தி பேசுனா? அவ்வளவு கஷ்டமா இருக்குதா உங்களுக்குலாம்? பாமக இந்த மண்ணை ஆள்றது உறுதி, அது யாராலையும் மாற்ற முடியாது. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கட்டாயம் பாமக எடுக்க தான் போறாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் போறாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு இது பிடிக்கல, தோழமை கட்சிகளுக்கு இது பிடிக்கல அவர் பேசுனது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், அரசியல் சங்கங்களை நிறுவக்கூடியவர்கள் எல்லாமே பாமகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நாளைக்கே தென் மாவட்டத்தில் யாருக்காவது இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிக்கிறது பாமக தான். பிந்தைய வரலாறுகளுமே போயிருக்கிறாங்க. தேவேந்திர குலவர்கள் சமுதாயத்திற்கு, இன்னும் பல்வேறு சமுதாயத்திற்கு பிரச்சனைன்ற போது பாமக தான் அங்கிருந்து போச்சு. இதை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே இங்க ரியலிஸ்டிக்கா நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியில சேஞ்சஸ் வரலாம், அல்லது இன்னும் இந்த கூட்டணியில பல்வேறு பிற கட்சிகள் சேரலாம். அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு வந்து கூடுதலா இருக்கும். சரி சார், நீங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா யாரை அறிவிக்கிறீங்களோ அறிவிங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெற்றி பெற வைப்போம்னு சொல்லிட்டு பாமக பின்னாடி எல்லாம் வந்து நின்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதுவும் நடக்காதெல்லாம் கிடையாது, எதுவும் நடக்காதனே கிடையாது. அடுத்து இந்த கூட்டணி அப்படியே மாறி ஒரு வலுவான கூட்டணியா மாறி பாமகவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி, இல்ல பாமகவுக்கு அமைச்சர் இலாக்கா தரோம், இல்ல பாமக சார்பா வேட்பாளர் யாரு சொல்றாங்களோ அவங்கள நாங்க நிறுத்த வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் மாற்றம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு ஒரு இதா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். அப்படின்னா எப்படி எப்படி இந்த கட்சிக்கு அவ்வளவு உரிமை கிடையாது, அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஏன் பேசுறீங்க? இது முழுக்க முழுக்க திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசினது கண்டனத்திற்குரியது. இது பிற கட்சி நீங்க போய் வேற ஏதாவது பார்த்து பேசுங்க, எங்களை பத்தி பேசாதீங்க. நிச்சயம் எங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வதை செய்து காட்டுவார். இந்த மண்ணில் மாற்றம் கட்டாயம் நிகழ்ந்து தீரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.